சைரன் படம் தான் பார்த்துருந்தேன். இந்த படத்துடைய டைரக்டர் ஆண்டனி பாக்யராஜ். முக்கியமா இந்த படத்துல எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமான ஒரு டிராவல். ஒரு பக்கம் ஒரு அப்பா பயங்கரமான ஒரு லவ் அண்ட் எமோஷனோட அவங்க பொண்ணு கிட்ட எப்படியாவது நான் நல்லவன்றது ப்ரூவ் பண்ணணும். பட் இருந்தாலும் அதை ப்ரூவ் பண்ணிட்டு அவங்களை ஹர்ட் பண்ணுன்றதுக்காக ரொம்ப சைலண்டா காமா இருக்காரு. அதே அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிவெஞ்ச் இருக்கு. அந்த ரிவெஞ்சை கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளுக்குள்ள எப்படி தீர்த்துக்க போறோம் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெஷரான சூழ்நிலையில் இருக்காரு. அந்த ப்ரெஷரான சூழ்நிலையில அவருடைய முடிவுகள் எந்த அளவுக்கு தெளிவாகவும் கரெக்டாகவும் இருக்கு. டுவர்ட்ஸ் எண்ட்ல அவருடைய அந்த ரிவெஞ்ச் டிராமா அப்படின்றது நிறைவேறுதா இல்லையா அப்படின்றதா இந்த படத்துடைய கதையா இருக்கு. அது எப்படி ஓன் ஜூரிஸ்டிக்ஷன்ல ஓன் விரோதக்காரங்க மட்டும் சாகுறாங்க. முக்கியமா ஜெயம் ரவி அவருடைய எல்லா படங்களையும் நீங்க பாத்தீங்கன்னாலுமே மினிமமா ஒரு கமர்ஷியல் பேட்டர்னும் இருக்கும், ஒரு கண்டென்ட் ஓரியன்டான ஒரு படமாவும் இருக்கும். நீங்க அதை எந்த படம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அப்படிப்பட்ட ஒரு படமா தான் இந்த சைரன் படமும் அமைஞ்சிருக்கு. 5 நிமிஷம் முன்னாடி கூட்டு வந்திருந்தா பேஷண்ட்டை காப்பாத்திருக்கலாம். மிக முக்கியமா இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப், ஏன்னா பயங்கர பரபரப்பா அடுத்து ஆக்ஷன் என்ன நடக்க போகுது, இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஏன் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின் மார்க்ஸ். அந்த கொஸ்டின் மார்க்ஸ் எல்லாத்துக்குமே கடகடன் ஆன்சர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. புரியல மேடம், எவ்வளவு நல்லவனா இருக்கு நீங்க பண்ணா கொலை. ஒரு கட்டத்துக்கு மேல ஆடியன்ஸா அந்த படம் பார்க்கும்போது அந்த ப்ரெஷர்ன்றது அடுத்த லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட். இன்னொரு பக்கம் இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டர் பண்ண கீர்த்தி சுரேஷ் ஒரு சில இடங்கள்ல நார்மலாகவும் ஒரு சில இடங்கள்ல பயங்கர டவுட்ஃபுல்லாகவும் அந்த ஒரு கேரக்டர், அந்த போலீஸ் கேரக்டர் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அப்படின்றது ஒரு ஆடியன்ஸும் நம்ம பார்க்கும்போது ஒரு ஃபீல் தருது. அனுபமா இந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் நிறைய படங்களும் அவங்க பார்த்துருக்கோம். இந்த படத்துலையும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகா, அவங்கள பார்க்குற எல்லா சீக்வன்ஸுமே பயங்கர அழகான ஒரு பொண்ணை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல். ஒரு ஹீரோயின்னாலே அந்த ஒரு ஏஞ்சல் மூடு பொண்ணு நம்ம கொண்டு வருவாங்களே, அந்த ஒரு ஃபீலை 100% இந்த ஒரு படத்துல தந்துடுறாங்கன்றதுல டவுட்டே இல்லை. இன்னொரு பக்கம் யோகி பாபு அவர்கள் படத்தோட செகண்ட் ஹாஃப்ல அவர் மிகப்பெரிய அளவுல பக்கபலமா இருந்து ரொம்ப அழகா அந்த கேரக்டரை எவால்வ் பண்ணி கொண்டு போனார் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. பண்ண மட்டும் சொல்றாத, என்ன பண்ணிடணும் அந்த பொண்ணு. இந்த படத்தோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அங்கங்க கத்தி படத்தோடைய மியூசிக், கைதி படத்தோடைய மியூசிக் ஃபீல்லாம் இருந்தது. பட் படத்தோடைய செகண்ட் ஹாஃப்ல ஓவராலா அந்த படத்தோடைய மூடியே சேஞ்ச் பண்ணாரு. கண்டிப்பா இது வரைக்கும் கேட்காத ஒரு ஃபிளேவர் ஆஃப் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோரை கொடுத்திருந்தாரு. அதுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். சினிமோகிராஃபர் செல்வகுமார் ரொம்ப அழகா ரொம்ப நீட்டா ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகான ஒரு ஃப்ரேமிங் கொடுத்துருக்காரு. முக்கியமா ஒரு திருவிழா செட்டப் பண்ணியிருப்பாங்க. அது வந்து காஞ்சிபுரத்தில் நடக்கிற மாதிரி தான் இந்த கதைக்கிழமை இருக்கும். ஆனா நீங்க படத்துல பாத்தீங்கன்னா வேரியஸ் ஆஃப் லொகேஷன்ல எடுத்திருப்பாங்க. அதை ரொம்ப அழகா அந்த திருவிழாவை அவ்வளவு கிராண்டியராகவும் பண்ணியிருக்காங்க. அந்த கிராண்டியரை எந்த இடத்துலயும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றது ரொம்ப அழகா ஃப்ரேமிங்ல கன்வே பண்ணியிருக்காரு செல்வகுமார். அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ரூபன் சொல்லவே வேணாம், ஜவான்ல ஆரம்பிச்சு மிகப்பெரிய எல்லா படங்களுக்கும் அவர் தான் எடிட்டரா ஒர்க் பண்றாரு. இந்த படத்துக்கும் அவர் தான் எடிட்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப நீட்டான ரொம்ப அழகான எடிட். உங்களுக்கும் இந்த கொலைக்கு சம்பந்தம் இருக்கா? நீங்க என்ன கதை வேணா எழுதிக்கோ. மிக முக்கியமான ஒரு பில்லரா எனக்கு தோணுது என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த எமோஷன் அப்படின்றது. அந்த எமோஷனை ரொம்ப அழகா படத்தோடைய ஆரம்பத்துல இருந்து எந்த வரைக்கும் கேரி பண்ணி கொண்டு வந்தாங்க. அதுதான் இந்த படத்தோடைய சக்சஸா பாக்குறேன். மிக முக்கியமா ஒரு கேரக்டர் மென்ஷன் பண்ணி வந்திருந்தேன். கனாகாலம் காலத்துல ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவர் இந்த படத்துல மிக முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த படத்திலும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லைவா ரொம்ப சூப்பரா இருந்தது. இதை தாண்டி நீங்க ஒரு கமர்ஷியல் சினிமாவுடைய ஃபேனா இருந்தீங்க, உங்களுக்கு கமர்ஷியல் படம் எக்ஸாம்பிள் விஸ்வாசம் மாதிரியான படங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இல்ல கைதி மாதிரியான படங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த படம் உங்களுக்கான படமா தான் நான் திங்க் பண்றேன். இந்த படத்துக்கு நம்மளுடைய ஒயிட் ஹார்ஸ் மீடியா டீம் தர ஸ்டார்ஸ் 5க்கு 3. நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு இந்த படத்துல என்ன மாதிரியான விஷயம் பிடிச்சிருந்து இல்லைன்றத கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறோம். மறக்காம நீங்க ஒயிட் ஹார்ஸ் மீடியா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க.